நான் வந்து இப்போதைக்கு சன்னியாசி ஆண்லேருந்து இடைப்பாலின பெண்ணாக வந்து இன்றைக்கி இந்திய அளவில் தமிழகத்தில் முதல் ஆளாக வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கேன். நான் ஆண் உருவத்தில் இருக்கேன், பட் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது, எனக்கு எல்லாமே நடக்குதுன்னும் போது எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. உண்மையாகவே இந்த மாதிரி இருப்பாங்களா? எதுவுமே வேணாம், டோட்டலாக எல்லாத்தையுமே எடுத்துருவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், டோட்டலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அங்கே எதுவுமே கிடையாது. இப்போ எதை எதிர்பார்த்து இனி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணோன்னா எல்லாரும் கேட்டுக்கோங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது, மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு பெண்களுக்கான அந்த பீரியட்ஸும் கிடையாது, ஆண்களுக்கான எந்த உணர்வும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. யூட்ரஸ் ஏற்கனவே எடுத்தாச்சு, மேல் ஆர்கன் எடுத்தாச்சு, ஸோ அதை ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அது ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணால் என்னோட ஜெனட்டிக் இப்போ அது வேலை செய்யுது. என்னை வந்து அன்னைக்கு அண்ணன் கூப்பிட்டாங்களே, அவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. சில பேர் என்ன அக்கான்னு கூப்பிட்றாங்க, சில பேர் என்ன அம்மான்னு கூப்பிட்றாங்க. யாருக்கு எப்படி தோணுதோ கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெண். சிவசக்தி யோகின்றதை யோகினின்னு மாற்றியாச்சு, அவ்வளோதான். ஒரு ஆணா நான் பீரியட்ஸ் ஆகிறேன், என்னோட வலி என்னன்றது வந்து ஒரு ஆணுக்கு தெரியாது. ஒரு பெண்ணால் என்னோட வலியோ என்னோட வேதனையோ உணர முடியும். ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆண் என்னை வெறுக்கிறதுனா நியாயம். ஆனால் ஒரு பெண் என்னை வெறுத்ததில், என்கிட்ட பேசுறது நிறுத்தினதில், பெண்களாலையும் நான் வந்து எல்லா இடத்துலையுமே நிறைய நோகடிக்கப்பட்டிருக்கேன், ஆண்களாலையும் நோகடிக்கப்பட்டிருக்கேன். ஒரு வாட்டியும் அந்த மருத்துவமனையில் போய் நான் கஷ்டப்படுறதுக்கும் அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு நரகம். அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க, இறந்து ஒரு நரகத்தில் என்ன நடக்கணும், உயிரோடு ஒரு மனிதன் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அத்தனை ஒரு கொடுமையான வாழ்க்கை. அப்போ கல் எடுத்து அடிக்கிறது, கூப்பிட்டுட்டு 9 பொட்டன் கூப்பிட்டுட்டு ஓடி போயிடுறது, மண் எடுத்து போடுறது, தண்ணி எடுத்து ஊற்றுறது, எங்கேருந்து ஊற்றுறாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போது நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து வித்தியாசமாக இருந்ததால் பார்க்குறவங்களோட பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது தப்பாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அம்மாவுக்கு அப்போவே அந்த தெளிவு, அம்மாவுக்கு ரொம்ப தெளிவு இருந்துருச்சு. வணக்கம். நமச்சிவாய். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். ஏன்னா ஒரு 4 வருடமாக உங்களோட நேர்காணலில் உட்காரணுன்னு நான் வந்து உங்களை தேடி இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துட்டேன். நான் சொல்லுவேன், நான் பார்த்ததுலையே பெஸ்ட்டு ஆங்கர். ஒருத்தரை காயப்படுத்தாமல், ஒருத்தரை வந்து எப்படி வந்து அவங்களோட வழிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நான் வந்து உங்ககிட்ட பார்த்தேன். ஸோ இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர். இல்லை, அது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். எங்களுக்கு உண்மையாக சொல்லணுன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 வருடங்களாக நீங்கள் ஒரு ஆக்டராக இருந்ததை தாண்டி நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு தெரியும். பட் வருடங்கள் போக போக உங்களுடைய நிலையும் மாறிக்கிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் திரும்பவும் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த இன்டர்வியூ நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். இல்லை, நான் வந்து நிறைவு செய்யணும்னு முடிவோடு தான் பாலிமர் நக்கீரனோட என்னோட இந்த ஜென்மத்தில் இறைவன் கொடுத்த இந்த பணி எனக்கு முடிஞ்சிடுச்சு, நிறைவு செய்யணும்னு நான் நிறைவு செய்துட்டேன். இதுக்கப்புறம் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க வேணாம், அமைதியாக ஒரு கிராமத்தில் போய் ஒரு அமைதியான வாழ்வு, இதுக்கப்புறம் இறைவனை நோக்கிய பயணத்தை நம்ம தொடருவோன்னு நான் நிறைவு செய்துட்டேன். அப்போ வந்தது தான் உங்ககிட்டன்னு ஒரு கால் வந்ததும், என்னோட 4 வருஷமாக ஒருத்தரை வந்து நம்ம தேடி சரி நிறைவு உங்கள் மூலமாக தான் அது நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி, இதுதான் நம்மளோட நிறைவுன்னு. சரி, இதோட என் சார்ந்த மக்களுக்கு நான் செய்யக்கூடிய கடமை வந்து இறுதி நேர்காணல். என்னோட கடமை முடிந்ததாக நான் நினச்சிக்கிறேன். முதல்ல உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்ததுக்கு. இப்போ வந்து உங்களுடைய இந்த சன்னியாசி பயணம் வந்து நீங்கள் தொடங்கியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரியுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்து. ஏன்னா நான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னும் போது உங்களுடைய பின்னணியெல்லாம் பார்க்கும்போது நான் சில பேருக்கு சொல்லும் போதே அவங்களுக்கு அதிசயமாக இருந்தது, அவங்கள இவங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. முதல்ல உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போதைக்கு சன்னியாசி ஆண்லேருந்து இடைப்பாலின பெண்ணாக வந்து இன்றைக்கி இந்திய அளவில் தமிழகத்தில் முதல் ஆளாக வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கேன். 2023 தமிழக அரசு முதல்ல எனக்கு இடைப்பாலினம் அப்படின்ற ஒரு அடையாள அட்டை கொடுத்துருந்தாங்க.
அப்போ நான் யோசித்தேன், என்னை தொடர்பு கொண்டு ஒரு தகப்பன் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு ஈருறுப்போட ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இப்போ எந்த அறுவை சிகிச்சையும் பண்ணக்கூடாது, இன்டர்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 13 வயது வரை காத்திருக்கணும், ரொம்ப எமர்ஜென்சி அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்ஜரி பண்ணணும், ஹெல்த்தியாக இருந்தால் எந்த சர்ஜரியும் பண்ணக்கூடாது. 13 வயசு வரும்போது எந்த பாலினமாக அவங்க உணர்கிறாங்க, 2 உறுப்பில் எந்த பால் உறுப்பு செயல்படுதோ அந்த பாலினமாக அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாலினமாக அவங்க மாற்றிக்கணுமே தவிர நாமளாக எதுவுமே பண்ணக்கூடாது. தவறான அறுவை சிகிச்சையால் நான் படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் அந்த தகப்பன்கிட்ட எடுத்து சொன்னேன். அந்த தாய் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மறுத்தாங்க, அப்புறம் அவங்களும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 2 வயது ஆகுது, அந்த குழந்தைய வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல கொடுத்த அந்த பேட்டி வந்து தமிழ்நாட்டே உழுக்குச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஆண் பெண் பார்த்துருக்கோம், அதை தாண்டி இப்போ இருக்க இந்த சமுதாயத்தில் வந்து திருநங்கைகளோ திருநம்பிகளோ இல்லை அதை தாண்டின இருக்க பாலினத்தையோ வந்து ஏற்றுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்க சூழ்நிலையில் நீங்கள் வெளியில் வந்து சொல்கிறீங்க, நான் வந்து பெண்ணாகவும் இல்லை ஆணாவும் இல்லை, ஆணாக பிறந்து பெண்ணாகவும் உணரலை, பெண்ணாக பிறந்த ஆணாவும் உணரலை, எனக்குள்ள சில மாற்றங்கள் இருக்குது, நான் ஆண் உருவத்தில் இருக்கேன், பட் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது, எனக்கு எல்லாமே நடக்குதுன்னும் போது எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. உண்மையாகவே இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்வே சொல்லுது தமிழ்நாட்டில் 5000 பேர் இருக்காங்கன்னு, ஒரு சர்வே சொல்லுது தமிழ்நாட்டில் 10,000 பேர் இருக்காங்கன்னு, ஒரு சர்வே சொல்லுது உலகம் ஃபுல்லாக 2 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ தான் வெளியில் வந்து நான் இந்த தமிழக அரசு முதல் முறையாக எனக்கு இடைப்பாலின அட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இப்போ வெளியில் வந்து இடைப்பாலின அட்டையாச்சும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதை கணக்கு எடுத்தாக்கா ஓரளவுக்கு தெரியும். இன்னும் வெளியில் வராதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் சகோதரி, நான் மனசை விட்டு உங்ககிட்ட பகிர்றேன். நம்ம பார்க்கறதுக்கே 4 வருடம் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இந்த சமூகம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்துக்கோங்களேன். இதை இன்னைக்கு வரைக்கும் என்னால் பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதல் தடவை தமிழக அரசு இடைப்பாலின அங்கீகார அட்டை எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இடைப்பாலின ஆண்லேருந்து இடைப்பாலின பெண்ணுன்னு அரசு இதழில் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல் முறையாக. ஆனால் இதை பெருசாக என்னால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலையே, யாரும் முன் வரலையே. என்னால் எவ்வளோ கொண்டு போக முடியும்? என்னை இன்றைக்கி கூப்பிட்ருக்கீங்க நீங்கள், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது நக்கீரன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பாலிமர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. வேறு யாருக்குமே இதனுடைய வலியோ இதனுடைய இதுவோ தெரியவே இல்லையே, தேவையோ தெரியலையே. அப்போ என் சார்ந்த மக்கள் இந்த இருக்காங்க, நான் அவங்களோட பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், எங்களுக்காக போராடுறவங்க இருக்காங்க. அவங்களே இதை கொண்டாடலையே, அவங்களே வந்து இதை அங்கீகரிக்கலையே, அவங்களே இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையே. இதை கண்டிப்பாக இதை வந்து இதுவாக எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாலும் சரி, இல்லை என்னை வந்து கேள்வி கேட்டாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்படலை. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு என் வாழ்க்கையில். இதுக்கப்புறம் நான் போய்கிட்டே இருக்க போகிறேன், என்னோடய இறுதி பயணத்தை நோக்கி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். யாரை பற்றியும் எனக்கு இல்லை. ஆனால் நான் கேட்குறது ஒன்று தான், ஒருத்தர் வெளியில் வரலைன்னு சொல்கிறீங்க, வெளியில் வராங்க, போராடி இத்தனை விஷயங்கள் பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேருந்தும் எனக்கான ஆதரவு குரல் இல்லையே, எங்கேருந்தும் ஆதரவு வேணும், அனுசரணை கூட இல்லையே. ஒரு வாட்டியும் இந்த மருத்துவத்துக்கு நான் பணத்தை தயார் பண்ணுறதுக்கும், ஒரு வாட்டியும் அந்த மருத்துவமனையில் போய் நான் கஷ்டப்படுறதுக்கும் அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு நரகம். அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க, இறந்து ஒரு நரகத்தில் என்ன நடக்கணும், உயிரோடு ஒரு மனிதன் நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். அத்தனை ஒரு கொடுமையான வாழ்க்கை. ஏன் மற்றவங்களை விட்டுருங்க, ஒரு சாமானிய மனுஷனை விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து இந்த வழி தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இது புதுமையாக இருக்கலாம். ஆனால் வழி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க? இந்த அலுவலகம் இல்லைன்னா எனக்கு இந்த அடையாளம் அங்கீகாரமே கிடச்சிருக்காது. பிரபாமா, ரீமா, சுபிக்ஷாக்கா, இவங்க 3 பேர் போராடி தான் இடைப்பாலினத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டப்ப, நீ உறுதியாக இருக்கியா அப்படின்னு சொன்னப்போ, நீ போராட உறுதியாக இருக்கியான்னு கேட்டப்போ, உறுதியாக இருக்காமா அப்படின்னோடனே எனக்காக அவங்க 3 பேர் போராடி இந்த அங்கீகாரத்தை பெற்று தந்தாங்க. வேறு யார் பண்ணாங்க? இன்னைக்கு நான் கெசட்டில் இடைப்பாலின் மட்டும் போதாது, இடைப்பாலினத்தில் ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்கம்மா, ஆண் பெண்ணுன்னு வரணுமா அப்படின்னு நான் வந்து பிரபாமா கிட்ட சொன்னேன். உடனே பிரபாமா வந்து
சரிதான் இல்லை நீ சொல்கிறது அப்படின்னாங்க. ஆமாம்மா, நீங்கள் இதுக்கான வழி எனக்கு சொல்லுங்கம்மான்னொன்னே அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி தமிழக அரசு வந்து ₹1 செலவு பண்ணாமல் நம்ம அங்கீகாரத்தை பெறதுக்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் கெசட் ஆஃபீஸ்க்கு போனேன், அவ்வளோ மரியாதை. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அவ்வளோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து இடைப்பாலின ஆணிலிருந்து இடைப்பாலின பெண், எனக்கு இப்படி தான் என்னோட அங்கீகாரம் வேணும்னு நான் கேட்கும்போது அதற்கான ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கான எல்லா ஆவணங்களும் நான் சமர்ப்பித்தேன். அழகாக வந்து அது எப்படி பண்ணணும்னு இன்றைக்கி வந்து அந்த அங்கீகாரத்தை என் கையில் அவர் தூக்கி ராம் பிரசாத் சார் கொடுக்கும்போது இந்த சந்நியாசம் எல்லாத்தையும் கடந்தது தான் சந்நியாசம். அப்போ கூட என் கண்ணில் வந்து அந்த கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அதுக்கான அத்தனை போராட்டம். அப்போ யார் அங்கீகரிக்கிறாங்க, யார் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சொல்லுங்கள்? யார் எனக்கு பக்கபலமாக இருக்காங்க? நீ எதுவுமே பண்ண வேணாம், அட்லீஸ்ட் வாங்கின அங்கீகாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களா? அதுவே இல்லையே. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய நிலை இருக்குல்ல, இந்த நிலையிலிருந்து ஒரு ஒரு முன்னாடி பார்ப்போம், ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குப்பா? நான் யோசிக்கிறேன், இந்த சன்னியாசத்தை போய் எடுத்துருக்கலாமே, எதுக்கு இத்தனை போராட்டங்கள்? எதுவுமே இல்லை, நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்போ பாருங்கள், எனக்குன்னு எந்த தேவையும் இல்லை. நான் மருந்து மாத்திரை வேறு வழி இல்லை, மருந்து மாத்திரையோடு வாழணும். இருக்கிற வரைக்கும் சன்னியாசியாக இருந்தாலும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாதுல்ல. நம்ம தேவையை நம்ம பார்த்துக்கணும், நம்ம இருப்பிடத்தை நம்ம பார்த்துக்கணும்ல. அப்போது அது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கேன். நடிகன் ஆகணும், தொகுப்பாளர் ஆகணும், இந்த சேனலுக்கு போகணும், அந்த சேனலுக்கு போகணும். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங், சாயங்காலம் ஷூட்டிங்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூரின் போக முடியாது. காலையில் பேட் வச்சு வீட்டிலேருந்து கிளம்பினோன்னா நைட்டு வந்து தான். அதெல்லாம் எதுவுமே இல்லை, நிம்மதியாக இருக்கேன். இது என்றைக்கோ பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் இந்த ஆன்மீகம் பயணம் இருக்குல்ல, எங்கே தொடங்குச்சு, எந்த நாள் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, இந்த ஆன்மீக பயணம் இன்றைக்கி தொடங்கினது இல்லை. அதாவது என்னோடய ஊரில் நான் அதான் 5th லீவ்லேயே நான் வந்து மெச்சூர் ஆகிட்டேன் ஃபீமேலாக. அப்போது ஒரு 11.5 இயர்ஸ்லலாம் எனக்கு செமனம் அவுட் ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது என்னோடய நிலை என்ன. இது வந்து பெண்களுக்கானது, இது ஆண்களுக்கானது. வீட்டில் சொன்னீங்க நீங்கள்? இல்லை, முதல்ல அந்த 5th லீவில் அதை வந்து நான் காலையில் அம்மா கிட்ட, அதாவது நம்ம குளிக்க போகும்போது நம்ம பார்க்குறோம், அப்புறம் அது டைம் ஆக அதிகமாகும்ல. அப்போ அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா என்ன நினச்சிட்டாங்க, அது அடிபட்டு வருதுன்னு தான் நினச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் மருத்துவர்கிட்ட காட்டும்போது மருத்துவருக்கும் ஃபஸ்ட்டு தெரியல. அப்போலாம் எனக்கு நினைவு இருக்கிறது அதுதான். அப்புறம் அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, சரி அடிபட்டிருக்கு, அது சரியாயிடும், அப்படி தான் இருந்தது. அப்புறம் நான் 6th ஸ்கூலுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், இப்போவும் இருக்கா, ஏய் வினோத் உன் பேரை சொல்கிறேன்டா, இப்போ நாங்கள் பேசி சிரிச்சுப்போம், நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து இது அவன் தப்பாக நினச்சிக்க மாட்டான் அவன் பேரை சொல்கிறதுனால. ஸோ வெரி க்ளோஸ் இப்போது நாங்கள். அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான், அவங்க அம்மா பிரின்ஸிபலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பிரின்ஸிபல் வந்து அடிக்கும்போது அப்போ அம்மா கூப்பிட்டு அடிச்சாங்களா? ஆமாம். அப்புறம் அப்போ அம்மா வந்து பிரின்ஸிபல் கிட்ட சொன்னாங்க, அது உண்மை தானே. அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட எனக்கு புரிய வைக்கிறாங்க, நீ இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஊரில் நிறைய அவமானம், அசிங்கம் இதெல்லாம் ஊரெல்லாம் தெரிய ஆரம்பித்து ரொம்ப கேலி கிண்டல். நான் போகும்போது கல்லை தூக்கி அடிப்பாங்க, மண்ணை தூக்கி போடுவாங்க. ஒரு திருநங்கை மாதிரி. திருநங்கை, ஏன்னா அன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் திருநங்கை மட்டும் தானே. இன்னைக்கு வரைக்கும் திருநங்கையை பற்றின புரிதல் இல்லை. அப்போது திருநங்கையை பற்றி இன்னும் தவறான புரிதல் மக்கள்கிட்ட இருந்தது. அப்போ கல்லை எடுத்து அடிக்கிறது, கூப்பிட்டுட்டு 9 பொட்டன் கூப்பிட்டுட்டு ஓடி போயிடுறது, மண் எடுத்து போடுறது, தண்ணி எடுத்து ஊற்றுறது, எங்கேருந்து ஊற்றுறாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அங்கே சோமீஸ்வரன் கோவில்னு எங்கள் தெருவிலேயே இருக்கும். அந்த கோவில் ஒரு பெரிய கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அந்த கோவிலில் போய் அந்த சிவபெருமான் கிட்ட உட்காந்து அழுவேன். அப்போது ஒரு நாள் கனவுல வந்து அந்த லிங்கம் வந்தது. அந்த லிங்கத்தில் ஒரு ஜோதி மாதிரி தெரிஞ்சு அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன், நீ என்னை நினச்சிக்கோ அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்தது ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு வரைக்கும் இங்கே வர வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு தான் வருவேன். அவரோட பேர் எப்போவுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அன்னைக்கு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்களே. இப்போ என் கூட விளையாடுற பசங்களை கூட அவங்க அம்மா அப்பா ஆண்கள் பள்ளியில் தான் படிச்சிங்க. அப்புறம் கோயேடு என்னோட பள்ளி வந்து என்னை ஏற்றுக்க மறுத்துருச்சு. நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துறோம், நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்பா கொண்டு போய் என்னை ஹை ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போ அதான் பாய்ஸ் ஹை ஸ்கூலு. ஆக்சுவலி கோ எஜுகேஷனில் கிடைக்காத அன்பும் அந்த இதுவும் அந்த ஸ்கூலில் கிடச்சிது. ஸோ அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நபிகள் நாயகம்,
முருகன் 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேரு கிடைச்சாங்க. நபிகள் நாயகம் தான். நபிகள் நாயகம், நபில் புகாரி. அவன் பேர் நான் நிறைய இடத்துல தப்பாக சொல்லியிருக்கேன். அவன் தான் அவ்வளோ என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் வர்றதுக்கு எல்லாம் அப்போவே அந்த அடித்தளம் போட்டுட்டான். அப்போ அந்த நேரத்தில் அம்மா என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா அம்மாக்கு அப்பவே அந்த தெளிவு. அம்மாவுக்கு ரொம்ப தெளிவு இருந்துருச்சு. அம்மா தெளிவாக இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அவங்களுக்குள்ளார இருந்த அழுகையெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்னை ஸ்ட்ராங் பண்ணணும்னு தான் பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்னது, நீ ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நானே ஒரு பொண்ணாக இருந்தாலும் உன்னை திருமணம் செய்ய யோசிப்பேன், உன் வாழ்க்கையை வித்தியாசமாக மாற்றிக்கோ அப்படின்னு அம்மா சொல்லவும், முருகன் என்னை ஹீரோவாக வச்சு கதை சொல்லவும், அப்போ இதெல்லாம் வந்து 7th 8th படிக்கும்போது ஒரு 14-15 வயசு, அது எனக்கு ஏஜெல்லாம் தெரியல அந்த டைமில். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த ஊரில் இவ்வளோ அசிங்கம்லாம் நம்ம படுறோம்ல, நம்ம வந்து பெரிய நடிகனாகி நம்ம இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு அன்னைக்கு தோன்றினது தான். அதுக்கப்புறம் சென்னை வந்து தொகுப்பாளர், நடிகர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டே இருக்கு உங்க கூட. ஆனா இது இருந்துட்டே இருக்கு. இருந்தும் நீங்க வந்து ஒரு நடிகர். ஆமாம், அது என்னன்னா பெருசாக ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னா, நம்மளால் 30 நாள் ஷூட்டிங்க்கு போக முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் நம்ம சொசைட்டி ரீதியாக இருந்ததில் யாரையுமே நம்ப முடியாது போகிற இடத்துல. அதுவும் நம்ம துறையில் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகம். அப்போது நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து வித்தியாசமாக இருந்ததால் பார்க்குறவங்களோட பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது தப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணனா மட்டும்தான் அங்கே போய் ஒர்க் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்துடுவேன். இப்போ சீரியல் ஷூட்டிங்கே நிறையா ஷூட்டிங்க்கு போயிட்டு அந்த ஸ்பாட் எனக்கு பிடிக்கலன்னா சொல்லாமல் கொள்ளாம கிளம்பி வந்துடுவேன். ஸோ கடைசியாக பண்ண ஒரு சீரியல், அங்கே ஏற்பட்ட அந்த டைரக்டர்கிட்ட ஏற்பட்ட ஒரு கஷ்டமான அனுபவத்தினால தான் அந்த 4 நாள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அந்த ஷூட்டிங்க்கு. அப்போ வந்து வேறு வழி இல்லைன்னு அந்த 4 நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் நாள் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூட, நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு வந்து என் மேனேஜர்கிட்ட சொன்னது, பாரு இதான் கடைசி நான் நடிக்கிறது, இனி நடிப்புக்குன்னு என்னை கூப்பிடாத, உன்னை நம்பி தான் நான் ஸ்பாட்டுக்கு வந்தேன். ஏன்னா என் மேனேஜருக்கு எல்லாமே தெரியும். அம்மா வந்து அவர் நம்பி தான் அவர் வந்து லாஸ்ட்டாக தான் வந்தார். கடைசி ஒரு 3 வருஷம் தான் அவர் கூட ரெகுலராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏன் வந்து கூப்பிட்டா வரமாட்டீங்கன்னும் போது என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசி, நான் பத்திரமா கூப்பிட்டு வரேம்மான்னு எங்கள் அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவரை நம்பி நைட் ஷூட்டுக்கெலாம் அனுப்பிச்சாங்க. குட்டி பத்மினி மேடமோட வெப் சீரியல்லாம் நான் பண்ணேன். அவ்வளோ ஒரு சேஃபாக குட்டி பத்மினி மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரோட போய் ஒர்க் பண்ணேன். ஆனால் அவரே என்ன பண்ணிட்டாருன்னா, கடைசியில் அந்த சீரியலில் எனக்கு ஏற்பட்ட அந்த டைரக்டரால் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் வந்து ஒதுங்கிட்டார். ஏன்னா தன்னோட வேலை போயிட போகுதுன்னு சொன்னோன்னே ஒதுங்கிட்டார். அப்போ நான் நினச்சேன், ஒன்றை நம்பி தானே நான் வந்தேன், அப்போ இந்த கஷ்டம் ஏற்படும் போது நீ தானே எனக்கு கூட இருக்கணும், நீ ஏன் டைரக்டரை ஏற்று கேள்வி கேட்கல, அவர் பண்ண டார்ச்சருக்கெலாம் நீ ஏன் இது பண்ணல, அப்போ ஒன்றை நம்பியும் இனி வரக்கூடாது, எனக்கு இனி ஆக்டிங்கே வேணான்னு கடைசியாக சொல்லிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் இருந்து. அப்புறம் அந்த சீரியலில் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டு அதை முடிச்சிட்டாங்க. அதான் கடைசி சீரியல் நான் பண்ணது. பட் எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நடிப்புத்துறையை விட்டுட்டோமே அப்படின்றது? அதாவது நடிக்க முடியல, என்னால் பெருசாக போக முடியலன்னு சன்னியாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம நினச்சி இலக்கு அடைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சன்னியாசத்துக்கு பிறகு நான் யோசிக்கிறது என்ன தெரியுமாச்சு, ஏன் இவங்ககிட்டலாம் இவ்வளோ பேச்சு வாங்கிட்டு இவன் அதை பண்ணா அவன் இதை பண்ணா இதெல்லாம் இல்லாமல் இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி என்னென்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு சொல்லிட்டாங்க, என்னோடய ஜாதகப்படி எனக்கு சன்னியாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் இன்னொருத்தர், அவர் வந்து ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், அவர் வந்து நான் என்னை இன்டர்செக்ஷன் அறிமுகப்படுத்தினப்ப முகப்புத்தகம் மூலமாக என்கிட்ட பேச ஆரம்பித்து என்னோடய ஜாதகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவர் வாங்கிட்டு அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து உங்களோட ஜாதகம் சன்னியாச ஜாதகம் தான், நீங்கள் சன்னியாசம் எடுத்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொன்னப்போ அது 2021 நான் என்னை வெளிப்படுத்தினேன் அந்த டைமில். அப்போது நான் சொன்னேன், அதெல்லாம் எங்கே அப்படின்ட்டு. நானும் அம்மாவும் ஆனால் ஒரு விஷயம் வச்சுருந்தோம், என்றைக்கு என் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகுதோ அதுக்கப்புறம் நாங்கள் என்றைக்கு காஞ்சி சங்கரமடம் போகிறோமோ அப்போ நான் சன்னியாசம் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், நீ எல்லாம் சரி பண்ணி நீ சன்னியாசத்துக்கு போனால் அது எப்படி சன்னியாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார்.
அப்புறம் வந்து இன்னும் ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு ஜோதிடர் ஒருத்தர் இருக்கார். அவரை நான் ஏதாச்சும் வேற ஒரு விஷயமா பார்க்க போகும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு வரமாட்டாங்க, எனக்கு என்னோடய ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் அவருக்கு கடவுள் மேலே கொஞ்சம் ஒரு மனம் வருத்தம்னால 23 வருஷம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கே போகல. அப்போ அவரில் என்ன தான் பிரச்சனை ஜாதகத்தை காட்டினோடனே அவர் பார்த்துட்டு சொன்னார். அவரும் இந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஜாதகம் பார்ப்பார்ல, அவங்க நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்களா அவங்க தாத்தாலாம். அவருக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவர் சொல்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்கு இந்த கார்டு வந்த டைமு. அப்போ தான் அலுவலகம் தான் வந்து இப்போ பார்த்த டாக்டர் சரண் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய சீனியர்ஸு, அவங்க கொடுக்காத பெனிஃபிட்ஸை நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. என்னால் அப்போ வடபழனி முருகர் கோயில் உள்ளார போக முடியாது, வெளியில் இருந்து தான் வேண்டுவேன். அப்போ காசு இருந்தால் தான் உள்ளார போய் பார்க்க முடியும். இப்போ எல்லோரும் உள்ளார போய் பார்க்குறாங்க. அப்போ காசு உள்ளவங்க தான் ஒன்று உள்ளார வந்து பார்க்கணுன்னா நான் ஏன் வந்து வெளியில் நின்று பார்க்குறேன்? அதுக்கு நான் இங்கே ரோட்லேயே நின்று பார்க்குறேன். அந்த குளம் கிட்ட தான் நின்று வேண்டுவேன். இன்னொன்று என்னால் நடந்து உள்ளார போக முடியாது. அப்போல்லாம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் கையை பிடிச்சி தான் நான் ஆங்கரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஷூட்டிங்லாம் போயிட்டேன். என்னால் நடக்க முடியாது. அப்போது நான் வந்து வீட்டில் உட்காந்து தான் முருகர்கிட்ட வேண்டுறேன். இதுபோல் எல்லாருமே சன்னியாசம் தான் சொல்கிறாங்க, நான் சன்னியாசம் எடுக்கிறேன். ஒன்றே ஒன்று தான், நான் சன்னியாசம் எடுக்கணுன்னா எனக்கு நீ இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும். இது சரி பண்ணி கொடுக்காம நான் அந்த வாழ்க்கையும் சரியாக வாழ முடியும். இந்த வாழ்க்கையும் என்னால் வாழ முடியல, அந்த வாழ்க்கையும் என்னால் வாழ முடியாது. இந்த டாக்டர் ஏற்றுக்கிட்டே எனக்கு பண்ணி கொடு அப்படின்னோடனே மறுநாள் அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு. அப்போ தான் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு, அவரோட ஜெனட்டிக் வந்து எக்ஸ்எக்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த மேல் ஆர்கன் வந்து வெளியில் தான், அது மேல் ஆர்கன் வழியாக பீரியட்ஸ் வந்ததால் அது வழியாகவே செமன் வந்தாலும் யூரினும் வந்ததால் அதில் தான் ஃபுல்லாக பிரச்சனை இருக்குது. உள்ளார வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. நம்ம அதை எடுத்துகிட்டு ஃபீமேலாக நம்ம ஜெனட்டிக் படி கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்ககிட்ட அவர் சொன்னது 50% தான் சக்ஸஸ் கிடைக்கும்னு சொன்னார். அட்லீஸ்ட் எனக்கு அந்த அப்போ வந்து 50% பெரிய விஷயமா தோணுச்சு. அப்போ வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு தவறான அறுவை சிகிச்சை செய்து 2.5 லட்ச ரூபா கிட்ட நாங்கள் செலவு பண்ணிட்டோம். அப்போது சர்ஜரிக்கு காசு இல்லை. அப்போ நான் வந்து முருகர்கிட்ட வேண்டேன், அப்பா நீ சொன்ன மாதிரி உங்ககிட்ட வேண்டினபடி அவர் வந்து சர்ஜரி பண்ணணும்னு ஒத்துக்கிட்டாரு. நான் கண்டிப்பாக சர்ஜரி முடிஞ்சு நான் வெளியில் வந்துட்டேன்னா, ஏன்னா அந்த சர்ஜரி வந்து முருகர் கோயிலில் சன்னியாசம் எடுத்துட்டேன். அடுத்த சர்ஜரி நடந்தது. அந்த சர்ஜரி தான் எங்களுக்கு சன்னியாசத்துக்கு அப்புறம் ஒரு சர்ஜரி நடந்தது. அதுதான் இன்னும் நல்ல சக்ஸஸ் கொடுத்தது. ஆனால் ஒரு 99 அதான் சொல்கிறேன்ல, ஏன்னா எனக்கு யூரின் வர்றதுல வந்து ப்ராப்ளம் இருந்தது. யூரின் அடிக்கடி பிளாக் ஆகிட்டு இருந்தது. இன்ஃபெக்ஷன் வந்து குறையவே இல்லை. அதெல்லாம் இருந்ததால் அப்போ வந்து திருப்பி அந்த யூரித்ரா வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஏன்னா யூரித்ரா ரொம்ப பெருசாக இருந்ததில்ல, அப்போ அதனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி சர்ஜரி பண்ணாங்க. அந்த சந்நியாசத்துக்கு பிறகு பண்ண சர்ஜரி தான் எங்களுக்கு 99% சக்ஸஸ் கொடுத்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன பின்னடைவு. திருப்பி சர்ஜரி தொடர்ச்சியாக சர்ஜரி பண்ணதால், கிட்டத்தட்ட 6 சர்ஜரி பண்ணதால் அல்சர் ஃபார்ம் ஆகிட்டு இவ்வளோ பெருசு உள்ளார வந்து புண்ணு வந்து போயிட்டு ஆறவே இல்லை. என்னென்னவோ அவரும் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாரு, ஆறவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில் வந்து திருப்பி 7வது சர்ஜரி பிளான் பண்ணோம். அப்போது சார் என்ன சொன்னார்னா, எதுவுமே வேணாம், டோட்டலாக எல்லாத்தையுமே எடுத்துருவோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நாங்கள் வந்து மனப்பூர்வமாக சம்பவிச்சோம். இனிமேட்டு என்ன சன்னியாசம் எடுத்தாச்சு, எனக்கு இனி என்ன இருக்குது, எதுவுமே வேணாம். ஸோ எல்லாமே டோட்டலாக கிளியர் பண்ணிவிட்டு யூரித்ரா அந்த, ஏன்னா இன்னொரு சர்ஜரி தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி கிடையாது, பணமும் கிடையாது. அப்போ அந்த யூரித்ரா பெருசாக இருந்ததில்ல, ஆனால் யூரித்ராவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு சார் வந்து சர்ஜரி பண்ணாங்க. டோட்டலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அங்கே எதுவுமே கிடையாது. இப்போது எதை எதிர்பார்த்து இனி எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணாங்கன்னா எல்லாரும் கேட்டுக்கோங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது, மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க சார். பண்ணிவிட்டு இப்போது அப்படி மேலே கீழே எல்லாமே கம் அந்த ஸ்டிச் போட்டு எல்லாமே அழகாக பண்ணாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த இது நம்ம தொடர்ச்சியாக சர்ஜரி பண்ணதால் அந்த வலி வந்து சரி பண்ண முடியல. அந்த யூரின் போகும்போது எனக்கு பெயின் இருக்கும், யூரின் போய் முடிச்சதும் ஊசியால் குத்துற மாதிரி பெயின் இருக்கும். போனதுக்கப்புறம் திரும்ப திரும்ப யூரின் கொஞ்ச நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் சரி பண்ண முடியல. ஸோ என்ன பண்ண முடியும், வலி வந்து சரியாகும், ஆனால் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு சார் சொல்லியிருக்காங்க. மேபி சரியாகாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இந்த யூரின் வர்றதும் சரியாகலாம், சரியாகாமலும் போகலாம், ஆனால் இதுக்கு மேலே நம்ம எதுவும் சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு
கொண்டு வந்ததே போதும். நம்ம யூரினே சுத்தமாக போக முடியாதுன்னதுக்கு இப்போ நமக்கு யூரின் வருது, ஆனால் என்ன போய் முடிச்ச உடனே அது ஸ்டாப் ஆக மாட்டுது, கொஞ்சம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அந்த வலி எனக்கு வலி பழகின ஒன்று தான். உங்களுக்கு 24 hours ஃபுல் பாடி ஜாயின்ட் பெயின். ஏன்னா எனக்கு யூட்ரஸ் எடுத்ததுக்கப்புறம் தைராய்டு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலு, அப்புறம் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி வந்ததால் ஃபுல் பாடி ஜாயிண்ட்டில் எனி டைம் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். 24 hours நான் பெயினோடு தான் வாழறேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் இன்னும் அந்த மாத்திரை அதுக்கு எடுக்கிற மாத்திரை வந்து நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால டாக்டர்ஸோட அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வலியை தாங்கிட்டு வாழு. ரொம்ப முடியாத போது ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க, ஒரு 300 வரும். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் வலி வந்து குறையும். அப்போ அந்த தாங்கக்கூடிய வலியில் தினமும் வாழ்ந்துக்கலாம். அதிகமாகும் போது மட்டும் அந்த 300 இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து சேஃப் சைடாக இருக்குன்றதுனால நான் டேப்லெட் எதுவுமே அதுக்கான எடுக்கிறதே இல்லை. இப்போ வலியோடு வாழ்ந்து பழக்கம் ஆயிடுச்சுல்ல. அந்த வலி என்ன, ஜஸ்ட்டு யூரின் போகும்போது வலி, போய் முடித்தோடனே சுருக்கன் ஊசி வச்சு குத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். போதும், இறைவனுக்கு நன்றி இந்த அளவுக்கு கொடுத்ததே. மீதி இருக்கிற காலத்தை இதோடு தான் வாழணும்னு அவர் வச்சிருக்காருன்னா அதையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இல்லை சரியாகும் அப்படின்னாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரண் சார் வந்து எல்லாரும் கைவிட்ட போது நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்தவர் இதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பார். நான் அதான் சொன்னேன், சார் நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லிச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள், அடுத்த நிமிஷம் நான் எங்கே இருந்தாலும் உங்கள் ஹாஸ்பிட்டலை தேடி வந்துடுவேன், நீங்கள் சரி பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்களை ஒரு விதமாக பார்த்துருப்பீங்கல்ல, நான் இப்படி தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட 7 சர்ஜரி, பெரிய சர்ஜரி தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைக்கி உங்கள் உடலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பார்க்குறதே இல்லை, எதையுமே பார்க்குறதில்ல, கண்ணாடி கூட பார்க்குறதில்ல சன்னியாசத்துக்கு பிறகு. ஆமாம், மருந்து இப்போ மருந்து அங்கே வைக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து அம்மா தான் வைக்கிறாங்க, நான் பார்க்குறதே இல்லை. எதுக்கு பார்க்கணும், பார்த்து என்ன ஆக போகுது, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. நான் குளிக்கும்போது என் உடம்புக்கு சோப்பு போடுறேன்ல, அப்போ கூட அது ஒரு பெருசாக ஒரு இதுவாலாம் நான் பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி எல்லாமே இயற்கையாகவே தன்னை தானே மாற்றிக்குது. அது எல்லோரும் செயற்கையாக மாற்றுவாங்க, ஆனால் அது இயற்கையாகவே தன்னைத்தானே தனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்குது. நான் அதை கண்டுக்கிறதும் கிடையாது, அதை பற்றி ஃபீல் பண்ணுறதும் கிடையாது. பெண்களுக்கான அந்த பீரியட்ஸும் கிடையாது, ஆண்களுக்கான எந்த உணர்வும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. யூட்ரஸ் ஏற்கனவே எடுத்தாச்சு, மேல் ஆர்கன் எடுத்தாச்சு, ஸோ அதை ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அது ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ண என்னோடய ஜெனட்டிக் இப்போ அது வேலை செய்யுது. அது தன்னைத்தானே தன் உடலை வந்து அமைச்சிக்குது, தனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெண், அது அமைச்சிக்குது. நான் அது என்னை எதுக்குள்ளார நான் வந்து என் மனசை வந்து எதுக்குள்ளாரையும் இணைச்சிக்க விரும்பலை. எனக்கு அதான் சொல்கிறேனே, நான் அதெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இந்த உலகம் என்னை எப்படி, இப்போ சில பேர் இல்லை என்னை வந்து அன்னைக்கு அண்ணன் கூப்பிட்டாங்களே, அவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. சில பேர் என்ன அக்கான்னு கூப்பிட்றாங்க, சில பேர் என்ன அம்மான்னு கூப்பிட்றாங்க. யாருக்கு எப்படி தோணுதோ கூப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கான இதில் மகிழ்ச்சி எனக்கு அதெல்லாம் நான் கடந்துட்டேன். எனக்கு வந்து எதுவுமே மகிழ்ச்சி இல்லை. எனக்கு இந்த ஜென்மத்தை நல்லபடியாக முடிச்சா போதும், அதுதான் மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறீங்க. டு தி ஃப்ரேங்க், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். மீதி இருக்க போகிற நாள் எங்கள் அம்மா சொன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை, இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் தான் எடுக்கணும், அது வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழணும். அப்போ இந்த வாழ்க்கையை என்ன மாதிரி வலி மிகுந்த மனிதர்களுக்கு, உங்கள் வலியோ உங்கள் கஷ்டத்தையோ சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா, என்கிட்ட வாங்க, அது கேட்கறதுக்கு தான் இறைவன் என்ன இப்போ உட்கார வச்சுருக்கான். வந்து எல்லாத்தையும் கொட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். எவ்வளோ நாள் நான் இங்கே இருக்கிறனோ எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்காகவே நான் இருக்கேன். மீதி இருக்கிறனால அப்படியே இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். இப்போ உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன? ஒன்றே ஒன்று தான், மீதி இருக்கிற வாழ்க்கையை இறைவனுக்காக, நம்மளை மாதிரி வலி மிகுந்த மனிதர்களுக்காக, யார் என்னை மதித்து நானும் ஒரு சக உயிரினம் அப்படின்றதுக்காகவும் இந்த உடைக்கு மரியாதை கொடுத்து என்னை தேடி வராங்களோ அவங்கள நான் மதிக்க, அவங்கள நான் வரவேற்க தயாராக இருக்கேன். அவங்க வழியை காது கொடுத்து கேட்க நான் தயாராக இருக்கேன். அதுக்கு என்னால் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அதை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இல்லைனா இறைவன் நாமத்தை ஜபம் செய்துக்கிட்டே இந்த ஜென்மத்தை முடிச்சிடணும், அவ்வளோதான். ஆனால் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த ஆன்மீக உங்களுடைய பயணத்தில் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷம், இல்லைனா வந்து இறைவன் உங்களுக்கு துணை இருந்து எல்லா நலன்களையும் அருள எனது பிரார்த்தனைகள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம்.